இது என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு கதை. இது போல் உங்கள் லைஃப்லேயும் நடந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 6 years to 7 years வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒன்றா தான் படித்தோம். நானும் அவங்களும் ஒன்றா தான் ஜாப் கூட தேடினோம். அவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தனியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு ஜாப் கிடச்சிருச்சு. நான் என்னுடைய ப்ரொஃபஷ்னலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு போல். அது எங்களுக்கு தெரியாது யாருக்குமே. ஒரு நாள் இன்னொரு ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் கேட்டேன், உன்கிட்ட சொன்னாங்களா அப்படின்னு. இல்லை, என்கிட்டையும் சொல்லலை. என்னுடைய தம்பி போனாங்க அவங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு அவங்க கால் பண்ணி கேட்டேன். அப்பயுமே அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை. அப்புறம் நானே கேட்டேன், இந்த மாதிரி எங்கே ஜாப் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரின்ட்டு. ஏன் அதை சொல்லலாம் இல்லை, ஒரு ஹாப்பியான விஷயம் தானே அப்படின்னா, இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதை சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லைஃப்பில் இதை விட பெரிய விஷயம் எதுன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு கிளாஸில் இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம தான் இம்பார்ட்டன்ற மாதிரி எல்லாமே நிறைய விஷயம் நடக்கும் அவங்கக்கிட்ட. அதுவே நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சில பேரை நம்புவோம் இல்லைங்களா, அவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவங்க உண்மையாகவே நம்மக்கிட்ட க்ளோஸாக தான் பழகினாங்களா, இவங்க நமக்கு உண்மையாகவே க்ளோஸ் ஃப்ரெண்டான்ற டவுட் நிறைய இடத்துல நமக்கு வரும். இது போல் உங்களுக்கும் நடந்திருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.